அனிதா தைராய்டு பிரச்சனைனால தான் பீரியட்ஸ் லேட் ஆகுதுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. ஆனா அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டருமே நீ பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுமே வீட்டுக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ்னு வருது. இவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல, நம்ம எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும்னு சொல்லி மறுபடியும் டாக்டர் கிட்டயே வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க. இப்பவும் பாசிட்டிவ் தான் வருது. ஆனா இவங்க டாக்டர் மேல தான் சந்தேகப்படுறாங்க. நான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, நீங்க போய் சொல்றீங்கன்னு. இப்போ வேற ஒரு ஸ்கேன் சென்டர்ல போய் செக் பண்ணி பார்த்தா அங்கேயுமே பாசிட்டிவ் தான் வருது. அன்னைக்கு பார்ட்டியில ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இவங்க மயங்கி இருப்பாங்க. அப்பதான் இவங்க கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்றாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு ஃப்ரெண்டு கேட்கறாங்க. கண்டுபிடிச்சு நான் என்ன கல்யாணமா பண்ணிக்க போறேன், என் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சது நான் சூசைட் பண்ணிப்பாங்க. இப்போ அனிதாவை செக் பண்ண டாக்டர் கிட்டே வந்து எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர் அதெல்லாம் முடியாது, இப்படி மட்டும் பண்ணா என் வேலையே போயிடும், அதனால இங்க இருந்து போன்னு சொல்றாங்க. ஆனா அனிதாவுமே காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அப்பவும் டாக்டர் முடியாதுன்னு சொன்னதால இவங்களே ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் அபார்ஷன் டேப்லெட்ஸ் கேட்கறாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம என்னால டேப்லெட்ஸ் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுமே வேற ஒரு டாக்டர் கிட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷன் தர சொன்னா அவங்களோ பேரண்ட்ஸ் வந்தாதான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்டுமே அனிதாக்கு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. இப்போன்னு பார்த்து லாக்டவுன் போட்டுடுறாங்க, அதுவும் 3 வாரத்துக்கு. அனிதாவுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்களுமே யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எப்படி அபார்ஷன் ஆகுறதுன்னு பாக்குறாங்க. இப்போ இவங்க போன் வச்சுட்டு போன நேரம் பார்த்து தங்கச்சியுமே வந்து போனை எடுக்க இவங்களும் டென்ஷன் ஆகி அடிச்சிடுறாங்க. அம்மாவே நீ பண்றது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க. அனிதாவும் பப்பாளி பழம் சாப்பிடுறது, ஸ்கிப்பிங் பண்றது, வேற மெடிக்கல் ஷாப்ல கூட கேட்டு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்போ லாக்டவுன் முடிஞ்சு போதா மறுபடியும் மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்க கிட்டே போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அவனும் ஒரு டாக்டர் கிட்ட அனுப்பி வைக்கிறான். டாக்டருமே இப்போ 25,000 ரூபாய் கேட்கறாரு. அவ்வளவு காசு அனிதா கிட்ட இல்ல, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்குறாங்க. இவங்க போன்ல காசு கேட்டுட்டு இருக்கத பார்த்த பாட்டியுமே அனிதா காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க சேர்த்து வச்சிருந்த காசு கூட கொடுக்குறாங்க. இப்ப இப்படி 25,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட போய் கொடுத்துட்றாங்க. அவருமே ஒரு டேட்டை சொல்லி அன்னைக்கு வான்னு சொல்றாங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலே மூடி இருக்கு. என்னடான்னு பார்த்தா டாக்டருக்கு கொரோனா வந்து இறந்தே போயிருப்பாரு.